அஜித் ஒரு தெலுங்கு படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகமானார் என்றுதான் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் சினிமாவில் அறிமுகமான முதல் படம் என் வீடு என் கணவர். சுரேஷ் ஹீரோவாக நடித்த இந்த படத்தில் ஒரு சில வினாடிகளே வந்து போகும் ஒரு பள்ளி மாணவன் கதாபாத்திரத்தில் அஜித் தலை காட்டியிருப்பார். அதன் பிறகு 2 ஆண்டுகளில் தெலுங்கில் வெளியான பிரேம புஸ்தகம் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். முதல் படம் சறுக்கல் என்பது பலருக்கும் நடக்கக்கூடியதுதான். ஆனால் அஜித்துக்கோ அதையும் தாண்டி ஒரு சோகம் அரங்கேறியது. இந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது இயக்குனர் கொல்லப்புடி ஸ்ரீனிவாசராவ் கப்பலிலிருந்து தவறி விழுந்து மரணமடைந்தார். சென்டிமெண்ட் பார்க்கும் சினிமா உலகில் அஜித்தை பலரும் கெட்ட சகுனமாகவே பார்த்தார்கள். அதன்பின் மறைந்த கொல்லப்புடி ஸ்ரீனிவாசராவின் தந்தை கொல்லப்புடி மாருதிராவ் அந்த படத்தை இயக்கி முடித்து வெளியிட்டார். இது நடந்து 25 ஆண்டுகள் ஆகியும் அதன்பின் அஜித் ஒரு தெலுங்கு படத்தில் கூட நடிக்கவில்லை. 1993ஆம் ஆண்டு இயக்குனர் செல்வா தான் இயக்கும் அமராவதி படத்துக்காக ஒரு நாயகனை தேடிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் அஜித்தின் மாடலிங் புகைப்படம் அவரிடம் கிடைக்க, இவர்தான் நான் தேடிக்கொண்டிருந்த நாயகன் என அவரையே அமராவதி படத்தின் நாயகனாக்குகிறார். அப்போது செல்வாவிடம் அஜித்தின் புகைப்படத்தை காட்டி வாய்ப்பு கேட்டவர் சுரேஷ் சந்திரா. அன்று முதல் இன்று வரை அஜித்தின் மேனேஜராகவும் நெருங்கிய நண்பராகவும் இருப்பவர் இவர்தான். இவருக்கும் அஜித்துக்குமான நட்புறவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அறிந்தவை. ராஜாவின் பார்வையிலே படத்தில் நடிக்கும் போது அஜித்துடன் சேர்ந்து நடித்த இன்னொரு நடிகர் விஜய். இவர்கள் இருவருக்குமே அது ஆரம்ப காலகட்டம். பின்னாளில் தனித்தனி ரசிகர்கள் படையால் தமிழ் சினிமாவின் 2 துருவங்களாக உருமாறுவோம் என இவர்கள் இருவருமே அன்று கற்பனை செய்திருக்க கூட வாய்ப்பில்லை. ராஜாவின் பார்வையிலே படப்பிடிப்பு சமயத்தில் அஜித்திற்கும் சேர்த்தே விஜயின் தாயார் ஷோபா சமைத்துக் கொடுப்பார். அந்த அளவு இருவரும் அந்நாளில் குடும்ப நண்பர்களாகவே இருந்துள்ளார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில் முகம் காட்டத் தொடங்கிய அஜித்துக்கு அவரை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த படம் ஆசை. அவர் எதிர்பார்த்தது போல் படம் வெற்றி பெற்றாலும் அதில் அவருக்கு பெரிதாக பேர் கிடைக்கவில்லை. அந்த படத்தில் அவருக்கு வில்லனாக நடித்த பிரகாஷ் ராஜே நிஜத்திலும் அவருக்கு வில்லனாக்கி போனார். பிரகாஷ் ராஜின் சிறப்பான நடிப்பே அந்த படத்தின் வெற்றிக்கு காரணம் என மீடியாக்கள் எழுதியது அஜித்தை அப்செட் ஆக்கியது. பார்ப்பதற்கு வாட்டசாட்டமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அஜித்தின் குரல் வித்தியாசமாக இருப்பதாக கூறி அவரை டப்பிங் பேச விடாமல் தடுத்தார்கள். அந்த வகையில் அவர் நடித்த அமராவதி, பாசமலர்கள் படங்களில் அவருக்கு டப்பிங் கொடுத்தவர் இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் விக்ரம். பின்னர் தமிழ் உச்சரிப்பில் கவனம் செலுத்த தொடங்கிய அஜித் அவர் படங்களுக்கு அவரே டப்பிங்கில் பேசத் தொடங்கினார். இதை பற்றி இங்கிலீஷ் படத்திலும் ஒரு காட்சியில் பேசியிருப்பார். பவித்ரா பட சமயத்தில் பைக் ரேஸில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கதைப்படி இதே போன்ற ஒரு கதாபாத்திரம் என்பதால் வீல் சேரில் வந்து படப்பிடிப்பில் கலந்து கொண்டு எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் அஜித். ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு ஹீரோவும் தயங்கும் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் தைரியமாக நடித்தவர் அஜித். அந்த வகையில் பாசமலர்கள், ராஜாவின் பார்வையிலே, கல்லூரி வாசல், உல்லாசம், பகைவன் என ஆரம்பத்தில் இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் படங்களே. எனினும் அந்த படங்களில் அஜித்தின் நடிப்பு தனியாக பேசப்பட்டு அவரை கவனிக்க வைத்தது. அஜித்துக்கும் பிள்ளையாருக்குமான கனெக்ஷன் அவருடைய கெரியரில் ரொம்பவே முக்கியமானது. வான்மதி, அமர்க்களத்தில் தொடங்கி இன்றைய வேதாளம் வரை அஜித் படத்தில் இடம்பெறும் பிள்ளையார் பாடல்கள் பட்டி தொட்டி. காதல் கோட்டை படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை ரசிகர்களுடன் படக்குழுவும் அமர்ந்து பார்த்தார்கள். கிளைமாக்ஸில் இவர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ரெஸ்பான்ஸ் கிடைத்ததில் ஒட்டுமொத்த படக்குழுவும் உற்சாகமானார்கள். ஆனால் அஜித் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சைலண்டாக வெளியே வந்து அடுத்த பட வேலைகளை பார்க்க போய்விட்டார். அன்றாகட்டும் இன்றாகட்டும் தோல்விகள் வந்தால் துவண்டு போவதும் வெற்றியை கண்டு துள்ளி குதிப்பதும் அஜித்துக்கு பிடிக்காது. காதல் கோட்டை படத்தில் நடிக்கும் போது நடிகை ஈராவுடன் காதல் வையப்பட்டார். பின்னர் இருவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்தனர். இருவரும் மியூச்சுவலாக பேசி பிரிந்தோம், தற்போது எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என பின்னாளில் பேட்டி கொடுத்தார். அதன்பின் அமர்க்களம் படத்தில் நடிக்கும் போது ஷாலினியை காதலித்து மணந்து கொண்டார். அஜித்துக்கும் பைக்குக்குமான காதலும் அலாதியானது. இன்று உலகின் உயர் ரக காஸ்ட்லி பைக்குகளுடன் உலாவரும் அஜித் சினிமாவில் நடிக்க தொடங்கிய காலகட்டத்தில் தான் சொந்த பணத்தில் வாங்கிய முதல் கார் மாருதி 800. அந்த காரை அஜித்தின் நண்பர் தற்போதும் பொக்கிஷமாக பாதுகாக்கிறார்.
காதல் கோட்டைக்கு பிறகு அஜித் நடித்த படங்கள் அடுத்தடுத்து தோல்வியடைய அவருடைய கெரியரை மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பித்து வைத்த படம் காதல் மன்னன். ஒரு பிளைட் பயணத்தில் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் சொன்ன கதையை கேட்ட அஜித் அந்த கதையில் இம்ப்ரெஸ் ஆகி உடனடியாக அதில் நடிக்க சம்மதித்தார். அந்த படம் காதல் மன்னன். அந்த பிளைட்டில் அஜித் அருகில் அமர்ந்திருந்தவர் இயக்குனர் சரண். பின்னாளில் இந்த கூட்டணி அமர்க்களம், அட்டகாசம், அசல் என அடுத்தடுத்த படங்களில் இணைந்தது. காதல் கோட்டை, காதல் மன்னன், அவள் வருவாளா என அடுத்தடுத்து காதல் படங்களில் நடித்து புகழ் பெற்றதால் ஜெமினி கணேசன் கமலுக்கு பிறகு தமிழ் சினிமாவின் புதிய காதல் மன்னனாக உருவெடுத்தார் அஜித். குறிப்பாக அஜித்துக்கு ஏராளமான பெண் ரசிகைகள் குவியத் தொடங்கிய காலகட்டம் அது. அஜித் போன்ற மாப்பிள்ளை வேண்டும் என்ற பேச்சும் வழக்கத்துக்கு வந்தது. அஜித்தின் வெற்றி படங்களாகட்டும் தோல்வி படங்களாகட்டும் அதில் அவருடைய பங்களிப்பு சம அளவில்தான் இருக்கும். அந்த வகையில் சுந்தர் சி இயக்கிய உன்னை தேடி படத்தில் நடித்து முடித்ததும் தன் முதுகில் ஆபரேஷன் செய்து கொண்டார். அந்த படத்துக்கு உடனடியாக டப்பிங் பேச வேண்டும் என்ற சூழல் உருவான போது ஆபரேஷன் செய்த புண் ஆறாத நிலையில் கூட டப்பிங் ஸ்டுடியோவுக்கு வந்து புண்ணிலிருந்து ரத்தம் வழிய வழிய டப்பிங் பேசி சென்றிருந்தார். பெண்களுக்கு மத்தியில் தனக்கு காதல் நாயகன் என்னும் இமேஜ் உருவான காலகட்டத்தில் தம்பி மனைவியை அடைய நினைக்கும் அண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார். அஜித் என்றால் ரொமான்ஸ் மட்டும்தான் வரும் என்ற இமேஜை மாற்றி தன்னால் சிறப்பான நடிப்பையும் வெளிப்படுத்த முடியும் என அவர் நிரூபித்த படம் வாலி. திறமையான உதவி இயக்குநர்களை அடையாளம் கண்டு வாய்ப்பளிப்பதில் அஜித்துக்கு நிகர் அவரே. அந்த வகையில் ஷரண், எஸ்.ஜே. சூர்யா, ஏ.ஆர். முருகதாஸ், ஏ.எல். விஜய் என அஜித் அறிமுகம் செய்து வைத்த இயக்குநர்கள் பின்னாளில் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களாக உருவெடுத்தார்கள். மீண்டும் ஒரு ஆபரேஷன் செய்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அஜித்தை பார்ப்பதற்காக இயக்குனர் சரண் சென்றார். மறுபடி எழுந்து நடக்க கொஞ்சம் காலம் ஆகும் என மருத்துவர்கள் சொன்னபோது சரனை பார்த்த அஜித், உடனே வந்து விடுகிறேன் சரண், ஒரு ஆக்ஷன் கதையை ரெடி பண்ணுங்க, இப்பவே பண்ணலாம் என வாக்குறுதி கொடுக்கிறார். படுத்த படுக்கையாக இருந்தபோது ஆக்ஷன் கதையில் நடிக்க வேண்டும் என அஜித் விரும்பியது தன்னை வியக்க வைப்பதாக பின்னாளில் ஒரு பேட்டியில் சரண் கூறினார். அஜித் கேட்டதற்கு சரண் இயக்கிய ஆக்ஷன் படம் தான் அமர்க்களம். கிளீன் ஷேவ் செய்த முகத்துடன் சாக்லேட் பாயாக வலம் வந்த அஜித்துக்கு ஆங்கிரி யங்மேன் லுக் கொடுத்த படம் அமர்க்களம். வாலி படத்தின் டபுள் பாசிட்டிவ் பார்த்த உடனே இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யாவை அழைத்த அஜித் அவருக்கு மாருதி காரை பரிசளித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதே போல முகவரி படத்தில் வெற்றிக்கு பின் இயக்குனர் துரைக்கு ஒரு காரை பரிசளித்தார். அந்த வகையில் இயக்குனர்களுக்கு கார் பரிசளிக்கும் ட்ரெண்டை அந்நாளிலேயே துவங்கி வைத்தவர் அஜித். கண்டுகொண்டேன் படத்தின் பாடல்கள் அந்நாளில் கேசட் விற்பனையில் பெரும் சாதனையை படைத்தது. கடைசியாக அஜித் படத்திற்கு இசை வெளியீட்டு விழா நடந்தது கண்டுகொண்டேன் படத்திற்குத்தான். இந்த விழாவில் பங்கேற்ற கமல் அஜித்தை பார்த்து தான் பொறாமைப்படுவதாக கூறினார். நடிகர் அஜித்தை தலையாக்கிய திரைப்படம் தீனா என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் பலருக்கும் தெரியாத ரகசியம், இந்த திரைப்படத்தில் முதலில் நடிக்கவிருந்தது விஜய். கதை பிடிக்காமல் இந்த திரைப்படத்திலிருந்து விஜய் விலக பின்னர் அஜித் நடித்து தமிழகத்தின் தலையாக மாறினார். அமராவதி திரைப்படத்துக்கு பிறகு தமிழை தாண்டி பிற மொழிகளில் அஜித் நடித்த ஒரே திரைப்படம் அசோகா. ஷாருக் கானுக்கு வில்லனாக ஒரு சின்ன ரோலில் நடித்தார். அண்மையில் சென்னை வந்த ஷாருக் கான் ஒரு விழாவில் கலந்து கொண்டு அஜித்தின் பெயரை உச்சரித்த போது அரங்கமே அதிர்ந்ததை சிரித்துக் கொண்டே ரசித்தார். அஜித் உச்சத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் ரஜினி, கமல் செய்த கலவை என பத்திரிகைகள் எழுத தொடங்கின. அஜித்தால் ரஜினி போன்ற மாஸ் காட்டவும் முடியும், கமல் போன்று நடிக்கவும் முடியும் என அவருடைய ரசிகர்கள் மார்தட்டி கொண்டனர். இதை குறிவைத்து அவர் நடித்த திரைப்படம் தான் வில்லன். இதில் அஜித்தின் நடிப்பும் பேசப்பட்டு படமும் வெள்ளி விழா கண்டது. ரசிகர்களுக்கு இடையான மோதல் உச்சம் பெற்ற போது விஜய்க்கு தன் திரைப்படங்களின் மூலம் பதில் சொல்ல ஆரம்பித்தார் அஜித். திருமலை படத்தில் விஜய் பேசிய வாழ்க்கை ஒரு வட்டம்டா, அதுல தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோற்பான் என்கிற பஞ்சுக்கு அடுத்து வெளியான ஜனா படத்தில் பதிலடி கொடுத்திருப்பார் அஜித். ரஜினி படத்தின் ரீமேக்கில் நடிக்க வேண்டும் என்பது அஜித்தின் நீண்ட நாள் கனவு. அது நிறைவேறிய திரைப்படம் பில்லா. அதற்கு ரஜினி யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்தது அந்நாளில் பலருக்கும் ஆச்சரியம். அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதால் விஜயை காலி செய்யத்தான் அஜித்தை ரஜினி களமிறக்கினார் என சர்ச்சைகளும் எழுந்தன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அஜித்தின் திரையாளுமையால் பில்லா அவருடைய மிகப்பெரிய வெற்றியை ருசித்தது. நடன இயக்குநர்கள் என்றால் அஜித்துக்கு அலாதி பிரியம். நடிப்பளவு நடனம் அவருக்கு கைகூடவில்லை. அதுபோன்ற சமயங்களில் அவருக்கேற்ற நடன அமைப்புகளை உருவாக்கி
பாடல்களை ரசிக்கும்படி எடுத்ததால் டான்ஸ் மாஸ்டர்கள் மீது அஜித்துக்கு எப்போதும் தனி மரியாதை உண்டு. அதனால்தான் தன்னுடைய விழாக்களுக்கே கலந்து கொள்ளாத அஜித் நடன இயக்குநர்கள் தலைமை தாங்கி நடத்திய விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் தன் ஆதர்ஷ மாஸ்டரான ராஜசுந்தரத்தை ஏகன் படத்தில் இயக்குநராக்கி அழகு பார்த்தார். சமகால நடிகர்களில் அஜித் அளவு நட்புக்காக ஒரு படத்தில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்த வேறொரு நடிகர் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் நீ வருவாய் என இப்படி இவர் சின்ன சின்ன வேடங்களில் நடித்த படங்கள் இவருடைய நட்புக்காகவே பேசப்பட்ட வரலாறும் உண்டு. அண்மையில் கூட ஸ்ரீதேவி கேட்டதற்காக இங்கிலீஷ் படத்தில் கேமியோ ரோலில் வந்து போனார். இந்த படத்திற்காக ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காத அஜித் மும்பை போய் தங்கியிருந்தது வரை தன்னுடைய சொந்த செலவிலேயே நடித்து கொடுத்தார். சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோடியாய் சம்பளம் கொடுக்க தயாராக இருந்தாலும் இனி நலிவடைந்த தயாரிப்பாளர்களுக்கே முன்னுரிமை என அறிவித்தார். அந்த வரிசையில் AM ரத்னம், விஜயவாகினி ஸ்டுடியோ, தியாகராஜன் என தமிழ் சினிமாவின் சீனியர் தயாரிப்பாளர்கள் பலரும் தற்போது அஜித்தால் பழையபடி ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து கோட் ஷூட், கூலிங் கிளாஸ் என ஒரே மாதிரியான ரோலில் நடித்துக் கொண்டிருக்கிறார் என குற்றச்சாட்டு எழுந்தபோது அதை சுக்குநூறாக உடைக்கும் விதமாக அஜித் நடித்த திரைப்படம் வீரம். இதில் அவர் பேசும் பல வசனங்கள் அவர் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டன. அஜித்தின் பர்சனல் கேரக்டரை கொண்டே இதில் அவர் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டு இருக்கும். சினிமாவின் அத்தனை தொழில்நுட்பங்களும் அஜித்துக்கு அத்துபடி. உயிரோடு உயிராக படத்தில் நடிக்கும் போதே ஒரு முழு பாடலுக்கும் காட்சி அமைத்து படமாக்கினார். அதே போல அசல் திரைப்படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் என டைட்டில் கார்டில் அஜித் பெயரும் இடம்பெற்றிருக்கும். கூடிய சீக்கிரமே நடிகர் அஜித் இயக்குனர் அவதாரம் எடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. சினிமாவுக்கு அடுத்தபடியாக அஜித் அதிகம் நேசிக்கும் விஷயம் ரேசிங். முறைப்படி கார் பந்தயத்தில் பங்கேற்றவர் 2002ஆம் ஆண்டு இந்திய அளவில் நடைபெற்ற ஃபார்முலா மாருதி சாம்பியன்ஷிப் போட்டியில் 4ஆம் இடம் பிடித்து அசத்தினார். கார் ரேசிங்கில் அதிக கவனம் செலுத்துவதால் தான் அவருடைய படங்கள் தோல்வியடைவதாக விமர்சனம் எழத் தொடங்கியதும் அதை கைவிட்டு படங்களில் கவனம் செலுத்த தொடங்கினார். மங்காத்தா திரைப்பட சமயத்தில் அவருடைய ரசிகர்கள் வழக்கத்தை விட ஆக்டிவாக செயல்பட தொடங்கினார்கள். அப்படியான ஒரு தருணத்தில் நாடெங்கும் விருந்து கிடந்த தன்னுடைய ரசிகர் படையை கொண்ட மன்றங்களை கலைப்பதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார் அஜித். அரசியல் கட்சிகள் சார்பில் இருந்து வந்த அழுத்தமே இதற்கு காரணம் என விமர்சனங்கள் எழுந்தபோது தன்னுடைய ரசிகர்கள் மன்றம் என்ற பெயரில் போஸ்டர்கள் ஒட்டி பேனர்கள் வைத்து தங்கள் எதிர்காலத்தை வீணடிப்பதை விரும்பவில்லை என்று அதற்கு விளக்கம் கொடுத்து ஆச்சரியப்படுத்தினார் அஜித். 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு இணையத்தின் அசுர வளர்ச்சியை தமிழகம் கண்டது. Facebook போன்ற சமூக வலைதளங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான காலகட்டத்தில் அதிலும் அஜித்தின் வீச்சு அதிக அளவில் இருந்தது. தென்னிந்திய அளவில் அதிக ரசிகர்கள் செல்வாக்கு கொண்ட ஹீரோ யார் என்று எப்போது வாக்கெடுப்பு நடந்தாலும் அதில் அஜித்தின் பெயரே முன்னணியில் இருக்கும். சிம்பு, ஆர்யா, அனிருத் என அஜித்தின் ரசிகர்களான பிரபலங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இவரளவு பிரபலங்களையே ரசிகர்களாக கொண்ட வேறொரு தமிழ் நடிகர் இல்லை என்பதே அசைக்க முடியாத உண்மை. சமீப காலமாக பல படங்களில் அஜித்தின் ரெஃபரன்ஸ் இடம்பெறுவது வழக்கமாகி வருகிறது. அரசியலை பொறுத்தவரை ஆரம்பம் முதலே 10 அடி தள்ளியே இருக்கிறார் அஜித். சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுப்பது, அரசியல் தலைவர்களை அவ்வப்போது சந்திப்பது போன்ற விஷயங்களில் அஜித் எப்போதும் ஆர்வம் காட்டியதில்லை. நடிகர் சங்கம் சார்பில் நடைபெறும் எந்த கண்டன போராட்டங்களிலும் அவர் பங்கேற்க மாட்டார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்காததால் இது போன்ற சமயங்களில் அவரின் பெயர் சர்ச்சைகளில் அடிபடுவது வழக்கம். ஆனால் தன் மனதிற்கு சரி எனப்படும் நேரத்தில் சில போராட்டங்களில் பங்கேற்பார். அந்த வகையில் காவேரி, ஜல்லிக்கட்டு விவகாரங்களில் அஜித் தோன்றியது ஹைலைட் ஆனது. ஆரம்பம் முதலே அஜித்தை பிடிக்க அவரது ரசிகர்கள் சொல்லும் காரணங்களில் முதன்மையானது அவருடைய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தான். தொடர் தோல்விகள் கொடுத்த போதும் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் என பகிரங்கமாக பத்திரிகைகளில் அறிவித்தார். இதற்கெல்லாம் உச்சமாக கலைஞர் பாராட்டு விழாவில் தன்னை வற்புறுத்தி வர சொன்னதாக அஜித் பேசியது அந்நாளில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆனால் அஜித்தின் இந்த துணிச்சல் அவருடைய ரசிகர்களுக்கு இன்னும் பிடித்து போனது. அஜித் பேச்சுக்கு அந்நாளைய முதல்வரின் அருகிலேயே அமர்ந்திருந்தாலும் எழுந்து நின்று கைத்தட்டி ஆதரவு கொடுத்தார் ரஜினி. அடுத்த நாளே அஜித்தும் ரஜினியும் மாறி மாறி போய் கலைஞரை சந்தித்து திரும்பியதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்திலிருந்து அஜித் ஒரு அதிமுக ஆதரவாளர் என்ற பேச்சும் அடிபடத் தொடங்கியது. கூடவே சோ ராமசாமி,
எம்ஜிஆருக்கு பிறகு அந்த வசீகரமும் ரசிகர் படையும் கொண்ட நடிகர் அஜித் தான் என கூறியது அஜித்துக்கும் அதிமுகவுக்குமான தொடர்பை வலுப்படுத்துவதாக பேசப்பட்டது. ஆனால் சினிமாவை பற்றியே பேசாத அஜித் அரசியலுக்கு மட்டும் வாய் திறப்பாரா என்ன? கண்டன போராட்டங்களில் கலந்து கொண்டாலும் அதில் அரசியல் தலைவர்களை தாக்கி காரசாரமாக பேசுவதோ அனல் பறக்கும் ஆவேச பேச்சுக்களை பேசுவதோ அஜித் செய்ததே கிடையாது. அதேபோன்று தன்னை பற்றி வந்த அரசியல் செய்திகளுக்கும் செவி சாய்க்காமல் வழக்கம் போல வேலைகளில் கவனம் செலுத்தினார். பல ஆண்டுகளாக தன்னுடன் பணியாற்றிய திரைப்பிரபலங்களின் இறுதிச் சடங்குகளிலேயே அதிகம் கலந்து கொள்ளாத அஜித் ஜெயலலிதாவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்த பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு வெளிநாட்டிலிருந்து வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியது தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இன்னும் ஒருபடி மேலே போய் அஜித் தான் அடுத்த முதல்வர் என்றும் இவர் தலைமையில் சசிகலா செயல்படுவார் என்றும் சொல்லும் அளவு கேரள மீடியாக்களில் செய்தி வெளியாகி சர்ச்சை வெடித்தது. ஆனால் வழக்கம் போலவே இந்த சர்ச்சைக்கும் பதில் சொல்லாமல் பல்கேரியாவில் விவேகம் பட படப்பிடிப்பில் கலந்து கொண்டு அதையும் பொய்யாக்கினார் அஜித். ரிஸ்க் எடுப்பதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுவது போல என ஒரு படத்தில் வடிவேலு காமெடிக்காக சொல்லியிருப்பார். ஆனால் அஜித் அதை நிஜத்திலேயே கடைபிடித்தார். ரிஸ்கான சண்டை காட்சிகளில் டூப் போடாமலே நடிப்பது, ரயில் ஹெலிகாப்டர்களில் தொங்கியபடி சண்டை போடுவது என தன்னுடைய திரை வாழ்க்கையில் இவர் ஏராளமான அட்வென்ச்சர்களை செய்துள்ளார். ஸ்டென்ட் மாஸ்டர்களை விட அதிக சம்பளம் வாங்குவதும் நான் தான். அப்படி இருக்கும்போது நானே ரிஸ்க் எடுப்பதுதான் நியாயமாக இருக்கும் என அதற்கு விளக்கமும் கொடுக்கிறார் அஜித். ரசிகர்களுக்கு அடுத்தபடியாக அஜித்தின் வாழ்வில் அவருக்கு பக்கபலமாக இருக்கும் இன்னொரு நபர் அவருடைய காதல் மனைவி ஷாலினி. அமர்க்களம் சமயத்தில் சக நடிகையான ஷாலினியை காதலித்து மணந்து கொண்டார். இந்த அளவில் கவனிக்கப்படும் ஒரு ஹீரோ தன்னுடைய மகளுக்காக பள்ளி விழாவில் டயர் ஓட்டி விளையாடிய காட்சி இணையத்தில் எல்லோராலும் ரசிக்கப்பட்டது. திருப்பூரில் அஜித் ரசிகர்கள் சிலர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்து கொண்டனர். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி அஜித்தின் இமேஜிற்கும் கலங்கத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உடனடியாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அஜித், அதில் எனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபட எந்த ஆர்வமும் இல்லை. நான் என் ரசிகர்களை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ நிர்பந்தித்ததில்லை. நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ இங்கு வரவில்லை என கூறி அதிரடி காட்டினார். சென்னை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள வான்வெளி ஆராய்ச்சி மையமான தக்ஷா குழுவின் ஆலோசகராக அஜித் நியமிக்கப்பட்டார். அஜித்தின் வழிகாட்டுதலில் உருவான தக்ஷா அணியின் ஆளில்லாத விமானம் சர்வதேச அளவில் பல போட்டிகளில் பங்கேற்று நீண்ட நேரம் வெற்றிகரமாக பறந்து சாதனை படைத்தது. விவேகம் படம் தோல்வியடைந்த போது அஜித் சிவா கூட்டணி மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. இதன் உச்சமாக மீண்டும் சிவாவிற்கே அஜித் வாய்ப்பு கொடுத்தது அவர் ரசிகர் மத்தியில் எதிர்வினையை ஏற்படுத்தியது. எனினும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக வெளியான விஸ்வாசம் அஜித்தின் கெரியரில் அதிக வசூல் செய்த படம் எனும் சாதனையை படைத்ததோடு தமிழகத்தில் அதிகம் வசூல் செய்த படம் எனும் சிறப்பையும் பெற்றது.